Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge day 23 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இப்போ வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு டே விளாக் பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாம்லா சிஸ்டரும் யசோதா சிஸ்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு பழைய சிஸ்டர்ஸ் நமக்கு. ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன் இல்லையா, பழைய சிஸ்டர்ஸ் எல்லாமே காணும் நிறைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க புதுசா வர்றவங்களுக்கு நாங்க வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனா புதுசா வர்றவங்க உங்ககிட்ட பேசட்டுமே, அவங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் கமெண்ட் பண்றது கிடையாது, ஆனா வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிட்டோமா, தினமும் அந்த கமெண்ட் அதை பார்த்துட்டு நம்ம டெய்லி நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ அதெல்லாமே ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி நேத்து ஒன் டே சங்கீதா சிஸ்டர் அடுப்புலன்னு சொல்லிட்டு சொல்லவும், ஒரு நாள் பண்ணலாம்னாலும் யோசிக்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ ஒரு ஆல்மோஸ்ட் நிறைய நாள் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு டச், அதுதான் சோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அது சந்தோஷமா இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சுகர் இருக்கிறவங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா விஷயத்துக்குமே நம்ம பண்றது ஒரு ஹெல்தியான வே. ஸோ பிசிஓஸ் அப்புறம் இந்த தைராய்டு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டானதா இருக்கும். கண்டிப்பா நீங்க பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பச்சை பயிர் தோசை பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாமா? கண்டிப்பா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாம் பண்ணும்போது பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வாய்வு தொல்லை இல்லாம இருக்குது, செரிமான சக்தி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. சோ கண்டிப்பா பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மோர் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. மோர் குடிக்கலாம். அதான் நல்லா ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குதிரைவாளி அரிசி, சாமை அரிசி, திணை அரிசி எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு சிஸ்டர், நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன் அப்படி சொல்றாங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு. திணை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கும். சோ நான் எனக்கே பாத்தீங்கன்னா அதுல பேர் போட்டிருக்கிறத வச்சுதான் நானே கண்டுபிடிப்பேன். ஏன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ ஏதாவது ஒண்ணு வாங்கி நீங்க டிஃப்ரெண்டா பொங்கல், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், அந்த மாதிரி கிச்சடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா சாதமா கூட பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் தான் நான் சாப்பிடுறேன், எப்படி சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மார்னிங்கும் ஈவினிங் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க போல, 2 வேளை சாப்பாடு. அதான் நான் எப்பவுமே சொல்றது, புரோட்டீன் ஐட்டம்ஸ், ஃபைபர் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும் போதுதாங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் கம்மியா, சரிங்களா, கார்பை கம்மி பண்ணி பேலன்ஸ்டு டயட் மாதிரி தான் பண்றோம். சோ புரோட்டீன் ஃபைபரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் 65 ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அதை பார்த்த உடனே நாங்களே விரதத்துல இருக்கோம். அந்த சிஸ்டர் புதுசா பாக்குறாங்களா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப வெஜிடேரியன் இதான் போட்டுட்டு இருக்கோம். சோ கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நாங்க விரதமா இருக்கோம், சோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் போடுறேன் சிஸ்டர். நான் ஆல்மோஸ்ட் முன்னாடி எல்லாம் கூட போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல போடுறேன். நாங்க விரதமா இருக்கனால தான் நான்வெஜ் ஐட்டம்ஸே காட்ட முடியல. இல்லாட்டினா ஃபிஷ், சிக்கனு, இது முட்டை, இதெல்லாம் சாப்பிடும்போது புரோட்டீன் நிறைய கிடைக்கும். நமக்கு டயட்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்ப வெஜிடபிள்ஸ், பருப்பு வகைகள் தான் நம்ம மோஸ்ட்லி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வெஜிடபிள் பண்றதுனால. ஏன்னா இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு டிசம்பர் முடியற வரைக்கும் இந்த 50 days லைஃப் ஃபுல்லாமே 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சுமே இந்த மாதிரிதான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் அப்பப்போ பாத்துக்கலாம். ஆனா ஆல்மோஸ்ட் நான் பழசெல்லாம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பெல்லி ஃபேட் குறையறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர். உங்களோட உடம்பு உங்களோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்டொமக்கும் நல்லாவே குறைஞ்சிருக்கும். அப்படி குறைய விட்டால் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு கவனி கஞ்சி, சுரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வெந்தயத்தை பொடி பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை சுடுதண்ணில போட்டுக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை முயற்சி பண்ணுங்க. ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
உங்க வீடியோ வந்து மோட்டிவேஷனலா இருக்கு சிஸ்டர். நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்க வீடியோ பார்த்தாதான் அன்னைக்கு டேவை நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றேன், என்ன சாப்பிடலான்ற ஒரு ஐடியா கிடைக்குது, ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு சிஸ்டர், நான் கிவ் அப் பண்ணா நினைச்சாலும் அதை வந்து விடாம நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் நான் வந்து உங்க எல்லாருக்குமே பண்றேன். அது உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் வந்து சொல்றேன்னா அதை முயற்சி பண்றதுன்றது உங்களோட கடமை இல்லையா? சோ அதை நீங்க பண்றீங்க. சோ உங்கள்கிட்டயுமே அந்த விஷயம் வந்து இருக்கு. சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருக்கு சிஸ்டர். டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. நான் எப்பவுமே சொல்றது சுரக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து சளி பிடிக்கும், சில பேருக்கு ஒத்துக்கிறாது. சோ என்னன்னா அதனாலதான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது லூஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் வந்து போகுங்க, அதுக்கப்புறமா நம்ம அந்த பாடி அக்செப்ட் ஆகும். சோ அதனால என்ன சொல்றேன்னா வீக்லி 2 தடவை அந்த அளவுக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குடிங்க சரிங்களா? அதுல கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சு குடிங்க. அதுக்கப்புறம் வந்து சாதத்துலயுமே கருவேப்பிலை நம்ம சமைக்கிறதுலயுமே இருக்கும் இல்லையா? அது கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்கிடாதீங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க. அயன் சத்து உள்ள பொருட்கள் எல்லாமே சாப்பிடும்போது ஹேர் ஃபால் வந்து இருக்காது சரிங்களா? பச்சைப்பயிறு தோசை வந்து காலைல பண்ணேன் சிஸ்டர். பச்சைப்பயிறு தோசைக்கு அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மாவு இருக்கு, நைட் வந்து சாப்பிட்டுக்கலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். மில்லட் வகைகள்ல ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அது வந்து அளவா சாப்பிடணும், அதுதான் வந்து முக்கியம் சரிங்களா? சோ அதனால எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகை நம்ம வந்து எடுக்கணும். தோசையோ மில்லட்ல தோசையோ இல்ல பயிர் வகைகள்ல தோசை பண்றோமோ அது பக்கத்துல ஒரு வெஜ்ஜிஸ் ஒரு ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இங்க குளிர்காலம் ஆயிடுச்சா, எல்லா ஃப்ரூட்ஸுமே அந்த அளவுக்கு சாப்பிடறதுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சளி பிடிச்சிரும். இப்ப இருக்க ஸ்டேஜ்ல ரொம்ப குளிரா இருக்கு. ஆனா ஃப்ரெஷ்ஷா பழங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்ப கொய்யாக்காய் வாங்கினோமா, ஒரு தடவை கொய்யாக்காய் வாங்கினாலே அது வந்து ஒரு 4 நாள் வந்து நமக்கு வந்து வரும். சோ அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை எனக்கு தேவையானது வாங்கிப்பேன். பப்பாளி எல்லாம் சாப்பிடுங்க, பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. சோ அந்த மாதிரி நிறைய தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெல்லி வந்து தொப்பை வந்து இந்த டயட்ல வந்து குறையுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இல்ல ஒர்க் அவுட் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க. நான் எப்பவுமே சொல்றதாங்க, நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட பெல்லியும் நல்லாவே சூப்பரா வந்து குறையும் சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க எந்த ஊரு சிஸ்டர்? நான் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை. நான் கல்யாணம் பண்ணிருக்க ஊர் பரமக்குடி பக்கம் சாம்பகுளம். சோ நாங்க 2 பேருமே ரிலேஷன் தான். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் இதே தான் கேக்குறீங்க, அதனாலதான் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்க பாருங்க. நான் என்னோட டீட்டெயில் எல்லாமே அதுல ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவா உப்புமா வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரவை வந்து கோதுமையில இருந்து வர ஒரு பகுதி தாங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சோ அதை வந்து ரவை தோசையாவோ இல்ல ரவை உப்புமாவோ ரவை களியாவோ ஏதோ ஒரு வகையில ரவை கிச்சடியாவோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அவல் சாதம்னு ஒண்ணு கேட்டிருந்தீங்க, அவளைதான் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவள் வந்து நைட்ல எடுத்துக்கலாமான்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதான் நீங்க பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மதியம் என்ன எடுத்திருக்கீங்களோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து என்ன சிஸ்டர் உங்களோடதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், டெல்லி தமிழச்சின்னு வரலன்னு சொன்னீங்க. டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு போடுங்க சிஸ்டர், வரும். டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு போட்டீங்கன்னா வரும், பாருங்க. நம்ம வந்து 28K வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் அதுலயுமே. அதுக்கப்புறம் தைராய்டு வந்து இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். எனக்கு எல்லாமே தைராய்டு இருந்திருக்கு, இப்ப வந்து இல்ல. சோ இது எல்லாமே ஹெல்தியான வேலை தான், நான் வந்து சரி பண்ணிருக்கேன். சோ இது மாதிரி எல்லாருமே வந்து பண்ணலாம் சரிங்களா? அதுக்கப்புறம் 3 டேஸா சேம் வெயிட்லயே இருக்கு சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தீங்க. அது வந்து அப்படிதான் சம்டைம் வந்து ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இன்ச்சஸ்ல ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். சோ கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களோட வேலையை கரெக்டா பாருங்க சரிங்களா? சூப்பரான ரிசல்ட் வந்து வரும். என்னோட ஏஜ் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட ஏஜ் வந்து 29. நான் வந்து 1995 வந்து பிறந்திருக்கேன் சரிங்களா? அதான் என்னோட வீடியோல என்னோட இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், ஏன் டெல்லியில இருக்கேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். சோ அது டைம் இருந்துச்சுன்னா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சரிங்களா? சரி, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம மாதிரி பெண்கள் வந்து நிறைய தொழில்கள் வந்து பண்றாங்க. சோ கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லாருமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இன்கேஸ் உங்களை சார்ந்தவங்களோ இல்ல நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, சிறந்த முறையில வந்து நான் பண்ணி தரேன் சரிங்களா? சோ
நான் எல்லாமே எப்படின்னா ஹெல்ப் பண்ற விதமா தான் வந்து பண்றேன். அந்த அளவுக்கு வந்து மணி மைண்டடெல்லாம் இருக்காது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பத்தி. ஸோ அதனாலதான் சரி இன்னைக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? அவ்வளவுதான், இன்னைக்கு எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி வாங்க இன்னைக்கு வந்து டே விலாக் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.35 தாங்க இருக்குது. சூப்பர். ஆனால் இன்ச்சஸில் நல்லாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. ஃப்ரீனஸ் எனக்கு வந்து பாடி நல்லாவே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக பார்க்கணும். காலையில் வந்து க்ரீன் டீ இருக்கு இல்லையா, அதில் வந்து லெமன் ஃப்ளேவரில் வந்து லெமன் டீ மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து எடுத்துருக்கிறேன். வித்தவுட் சுகர் தாங்க எடுக்கணும். இதுலேயே நிறைய பேர் கேட்குறீங்க. இவ்வளோதான், இந்த மாதிரி பேக் ஒன்று போட்டுட்டு சுடுதண்ணியை ஊற்றி அப்படியே குடிச்சிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ரவை தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்மல் ரவை தோசை மாதிரி இந்த கிறிஸ்பியாக நிறையா ஊற்றி எண்ணெய்லாம் ஊற்றிலாம் நம்ம வந்து வெயிட் லாஸில் சாப்பிடக்கூடாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு, இல்லாட்டினா நம்ம வந்து கம்மியாக கூட நம்ம வந்து தயிர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து தண்ணியுமே ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். இதில் வந்து சில பேர் இந்த பேக்கிங் சோடாலாம் வந்து போடுவாங்கங்க. நார்மலாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது போட வேண்டாமுங்க. நல்லா மிக்ஸி ஜாரெல்லாம் தண்ணி கழுவி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சரி கடாயில் வந்து எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பு மட்டும் பொரிய விட்டுட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் தான் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி போட்டு எல்லாத்தையும் நான் ஒரு வதக்கி விட்டு அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி காலைல போகையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை, காலைல வந்து ஒரு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துருவேன். அவன் வந்து குடிச்சிருப்பான். அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. காலையில் வந்து 7 மணிக்கு போகிறது இல்லையா, 7:30 மணிக்கு அங்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சரி இந்த பாருங்களேன் தோசை ஊற்றுறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், நல்லா தின்னாக கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் 1 கப் அளவுக்கு அவலும் சேர்த்து கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். லைட்டாக வாஷ் பண்ணிட்டோம்னா ஊறிடும்ல, அந்த மாதிரி. ஸோ நம்மளோட இதுதாங்க. அதுக்கப்புறம் சட்னி அரைச்சாச்சு. தம்பிக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு அவரை வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு ஸ்கூலுக்கு. நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு மாமாவுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஊற்றுறக்குள்ள சரி நம்ம 2 தோசையை சாப்பிட்றலாம் சொல்லிட்டு டைம் இருந்தது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ 2 தோசையை ஊற்றி சூப்பராக சட்னி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சியும் பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு எப்பவும் போல் ப்ரெட்டு தாங்க சாப்பிட்டாரு காலையில். அதுக்கப்புறம் நான் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அதுக்கு இடையில கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன், அதனால தான். அதுக்கப்புறம் சரி ஒரு 11 மணி போல் வந்து அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி போட்டு டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நார்மலாக பால், ஆனால் தண்ணி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க குடிப்பாங்க டீ மட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து போடுவேன். அப்புறம் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து துணி எல்லாமே எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால் நல்லா கொஞ்சம் மிதமான வெயிலாக இருக்குது பாருங்களேன். எல்லோரும் இந்த வெயிலை தேடி போய் நிற்பாங்கங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த குளிருக்கு அந்த வெயில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரி மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு கீழே வந்துட்டு சரி குக்கரில் அரிசியை களைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் தாங்க. இந்த குளிர்காலத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து காலிஃப்ளவர் வந்து கிடைக்கும். ஆனால் தைராய்டு உள்ளவங்க வந்து காலிஃப்ளவர்லாம் எடுத்துக்கிறாதீங்க. சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் காலிஃப்ளவர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் சரி கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு பற்கள் வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கிட்ட குக்கரில் விசிலும் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு.
அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு எப்பவும் போல் உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலிஃப்ளவர் மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கை போட்டு வதக்கிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில் கேரட்டு குடமிளகாய் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி வேறு காய்கறிகள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த சீசனில் இந்த பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குங்க. பொதுவாகவே இங்கே டெல்லியில் காய்கறிகள் நல்லாவே கிடைக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்ல, அது காரத்துக்கு ஏற்ப வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி வேகிற அளவுக்கு சுருள வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது வந்து சப்பாத்திக்கெலாம் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மட்டும் தனி போர்ஷனை கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். சரி அதுக்கப்புறம் மிளகு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சரி மிளகு சாதம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் வந்து சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஒரு பேரில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பற்களை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாதத்தை உதிரியாக எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துட்டு அது கூட மிளகுத்தூள் வந்து நல்லா அவங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுற வேண்டியதான். ஒரு சிம்பிளான மிளகு சாதம்ங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட காரத்துக்கு ஏற்ப வந்து போட்டுக்கோங்க. காரம் மட்டும் நான் நல்லாவே காரம் வந்து போட்டுருந்தேன். ஏன்னா என்னோட பசங்களுக்குமே வந்து அப்படியே பழக்கியாச்சு. எங்களுக்கு வந்து காரம் சாப்பிட்டு பழங்கிச்சு. பிள்ளைங்களுக்கு அந்த காய்கறியும் அப்படியே வந்து பிசைஞ்சு விட்டு பிள்ளைங்க 2 பேருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சின்னவர் ஓடிட்டு வந்து வாங்கிக்கிட்டு இருந்தார் வாய். அதுக்கப்புறம் அம்மாச்சி மிளகு சாதம் காய்கறி வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து லஞ்ச் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த காய்கறி நிறைய எடுத்து வச்சு சாப்பிடலாம். அப்போ வந்து மெயின் போர்ஷன் வந்து கம்மியாக எடுத்துக்கலான்ற மாதிரி யோசனை வந்துச்சுங்க. ஸோ அதனால நான் வந்து ஓட்ஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கிண்ட போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். தேவைன்னா உப்பு சேர்த்து கூட கிண்டிக்கலாம், அவ்வளோதான். அது நிறைய காய்கறிகள் வச்சுட்டு வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் ஓட்ஸ் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இதில் நீங்கள் வந்து மில்லட் ரைஸ் எதுனாலும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் காட்டுறேன், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அது மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து நான் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டை பாக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே எப்படி ஒரு தலைவாணி போட்டு படுத்திருக்காருன்னு பாருங்களேன். கீழே என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்களா, அவர் மேலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கீழே வந்தோடனே நானும் வரேன் நட முடிக்கவும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கவும் அவர் வாடகை படுத்து கிடந்தாரு விளாண்டுட்டு. நான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக வேர்க்கடலை தான் லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து வறுத்துட்டு இருந்தேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காஃபி எனக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு வச்சுட்டு அவங்களுக்கும் வந்து பால் காஃபி வந்து 2 பேருக்கும் போட்டுட்டு இந்த கடலையை 3-4 பேர் வந்து ஷேர் பண்ணி அப்படியே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். இந்த குளிருக்கு இந்த மாதிரி நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா குளிருக்கு வந்து நல்லா சூடு கொடுக்கக்கூடியது. ஸோ நிறைய இங்கே வந்து கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சூப்பராக பிளாக் காஃபி கடலைலாம் சாப்பிட்டேங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் தாங்க சுட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சுட்டு கொடுத்துட்டு நமக்கும் ஒரு பாதி பீஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குளிருக்கு இந்த மாதிரி சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து லெமன் உப்புலாம் கூட தடவிட்டு சாப்பிட்லாம். நான் அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு சரி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ் டயத்தில் 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலே வந்து நல்லா இருந்ததுங்க நிறையா. ஸோ அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் வந்து நிறைய எடுத்து வச்சுட்டு ஒரு பாதி ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பராக டின்னரை வந்து 6:30 மணிக்கே வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தம்பிக்கு வந்து கொஞ்சம் முடியாத மாதிரி இருந்துச்சு, டியூஷன்லாம் அனுப்பலை. ஸோ எல்லாருக்குமே வந்து சாதம் இருந்தது, கொஞ்சம் ரவை தோசை மாவு இருந்தது, எல்லாத்தையும் வச்சு ஓட்டியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்டீங்க நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, அப்புறம் பிரயோஜனமே இருக்காது. இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.